ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஜாம்பி சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இப்போ நீங்கள் கூட நிறைய கேர்ள்ஸ் தப்பிச்சு போனாங்கல்ல, அவங்க மொட்டை மாடிக்கு வந்துடுறாங்க. ஸோ அங்கே ஹெலிகாப்டர் சுற்றிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க எல்லாரும் கையை வச்சுட்டு இருக்காங்க. அப்போ நானும் அவன் டீமும் வராங்களான்னு பார்க்க அவள் உள்ளே போய் பார்க்குறான். அவங்கள ஆளையே காணோம். இன்னொரு பக்கம் அந்த ஜீனியஸ் பையனும் வின்னும் லில்லி கிடந்து எஸ்கேப் ஆகி வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் லில்லி அங்கேயும் வந்துடுறா. அவள் கிடந்து எப்படி தப்பிக்கன்னு தெரியாமல் இவங்க ஸ்விம்மிங் பூல்குள்ளே குதிச்சிடுறாங்க. ஆனால் அப்போ என்ன ஆகுதுன்னா, லில்லியும் அதுக்குள்ளே குதிக்கிறா. ஆனால் அவளால் ஸ்விம் பண்ண முடியல. இன்னொரு பக்கம் பார்க்க கடிபட்டிருக்கும்ல. அப்போ ஜீன் சொல்லிட்டு இருக்கான், உனக்கு என்ன ஆனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் உன் அண்ணன் உன் பக்கத்துலேயே தான் இருப்பேன்னு சொல்ல, நீங்களாம் இங்கேருந்து கிளம்புங்க, வேணா நான் மறுபடியும் அந்த ஜாம்பி கடையை மாட்டிக்கிறேன்ட்டு அவன் அந்த கதை ஓப்பன் பண்ண போக அப்போதான் பூ நோட் பண்ணுறான். அவன் கையை நல்லா பிடிச்சி பார்க்குறான். அது ஜாம்பியோட கடியெல்லாம் இல்லை, அது ஜஸ்ட் ஏதோ குத்தி கிழிச்சிருக்கு, அவ்வளோதான். இப்போதான் ஜீனுக்கு உயிரே வருது. அவன் தம்பிக்கு ஏதோ ஆகலைன்னு தெரிஞ்சோன்னே இந்த சீனில் தான் நானும் ரிலாக்ஸ் ஆனேன். ஏன்னா நானுமே ஜாம்பியாக மாறிடுவானு நினச்சி பயந்துட்டேன். இன்னொரு பக்கம் லில்லி ஸ்விம் பண்ண முடியாமல் இருந்தால அந்த இடத்துக்கு நம்பிங்கும் அவனோட டீமும் வந்துடுறாங்க. அப்போ வின்னும் ஜீனிஸும் அந்த பூல்லேருந்து வெளியே வர அந்த பையனுக்கு இவங்களை ஆல்ரெடி தெரியும் போல். அவன் கேட்குறான், இப்போ அந்த ஸ்விம்மிங் பூலில் இருக்கிறது யாருன்ட்டு. அது லில்லின்னு சொன்னோன்னே அவன் உடனே ஸ்விம்மிங் பூலில் குதிச்சிடுறான். இன்னொரு பக்கம் பூ, ஜீன், பாவை தவிர மற்ற பாய்ஸ்லாம் அந்த மொட்டை மாடிக்கு வந்துடுறாங்க. ஸோ எல்லாரும் ஹெலிகாப்டர் பார்த்து தான் கையெழுத்துட்டு இருக்காங்க. அப்போ தான் நீங்கள் என்னன்னு பார்த்தா, நீங்கள் தான் இன்னொரு டோர் கடை நோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. அப்போ ஏதோ சத்தம் கேட்க அவளும் நோனும் மற்றவங்கள தான் வராங்கன்னு நினச்சிக்கிறா. பார்த்தா அப்போ அங்கேருந்து ஜாம்பிஸ் படையெடுத்து வருது. உடனே நீங்கள் மறுபடியும் மொட்டை மாடிக்கு வரா. ஆனால் அவள் கதவை சாத்தலை. அப்பன்னு பார்த்து கரெக்டாக அந்த ஹெலிகாப்டர்லேருந்து, அவங்க தான் பேசஞ்சர் ஹெலிகாப்டர் இல்லைல்ல, அவங்க மிலிட்ரி ஹெலிகாப்டர், அவங்க எல்லாரையும் சுட ஆரம்பிக்க இந்த சர்வைவர்ஸ் எல்லாம் அந்த புல்லட்ஸ்லேருந்தும் அங்கே வர ஜாம்பி கிட்டேருந்து தப்பிச்சு இன்னொரு டோர் வழியாக கீழே வந்துடுறாங்க. ஸோ அவங்க அவசர அவசரமாக கீழே இறங்கிட்டு இருக்க அப்போ பாவையும் மற்றவங்களையும் பார்க்குறாங்க. பார்க்கதான் இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்கல்ல, அதனால் பாவை அவங்க ஸ்டாப் பண்ண. அதுக்கப்புறம் தான் இவங்க சொல்லி புரிய வைக்கிறாங்க இன்ஃபெக்ட்லாம் ஆகலன்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க படிக்கட்டில் இறங்கி ஒரு இடத்துல வெளியே வர அப்போ இவங்க எல்லாரும் பயங்கர அதிர்ச்சி ஒன்று பார்க்குறாங்க. என்னன்னா, அவங்களுக்கு முன்னாடி முழு ஜாம்பியா மாதிரி நடந்து வந்துட்டுருக்கா. ஃபாவை பார்த்தோன்னே என்ன பண்ணுறான்னா அவளை நோக்கி நடந்து போகிறான். எல்லாரும் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஆனால் அவன் கேட்கல. அவன் போய் ஃபாவை பார்த்து நின்றுட்டு இருக்க. ஃபாவை அவன் பக்கத்தில் வரா. அப்போ ஜீனும் பார்க்க எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவன் பக்கத்தில் போய் நிற்கிறான். எல்லாரும் பயங்கர பயத்தில் பார்த்துட்டு இருக்காங்க, இங்கே என்ன நடக்க போதும்ன்ட்டு. அப்போ ஃபாக்கிட்ட சாரி சொல்லிட்டு இருக்க எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு மேலும் அதிர்ச்சி. அப்போ தலையிலேயே ஒரு வெட்டு வந்து விழுது. என்னன்னு பார்த்தா நெட்டும் அவனோட கேங்கு இருந்தாங்கல்ல, அவங்க அங்கே வந்துட்டாங்க. இவங்களை காப்பாத்துறதுக்காக தான் அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை பார்த்து பயங்கர சாக்கில் இருக்கான். அவங்க எல்லாரையும் இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லி எல்லாரும் சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ அப்படியே 4 மாதம் முன்னாடி காட்டினாங்கன்னா, ப்ரொஃபஸர் கிட்ட கோவமாக பேசிகிட்டு இருக்கா. இதுக்கு நான் கண்டிப்பாக அலோவே பண்ண மாட்டேன். நம்ம வேக்சினில் கண்டிப்பாக ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கலாம். ஸோ நம்ம அனிமல்ஸ் மேலே தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், மனுஷங்க மேலே டெஸ்ட் பண்ணவே கூடாதுன்னு அவன் சண்டை போட்டுட்ருக்க. ப்ரொஃபஸரும் இதை பற்றி ஓனர் கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு மேனேஜராட்ட ஆளை காட்டியிருப்பாங்கல்ல, அந்த ஆள் உள்ள வர வெளியே போகிறா. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு நல்லாவே கிளியர் ஆயிடுது, நீங்கோட அம்மாவுக்கு அந்த வேக்சின் போட்டனால தான் ஏதோ பிரச்சனையாக இருக்கும் போல். ஸோ அந்த ப்ரொஃபஸர் சொன்னார்ல, ஒரு பெரிய ஆளோட பையனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, அதே ட்ரீட்மெண்ட்டும் உங்கள் அம்மாவுக்கு தராங்கன்ட்டு. ஸோ அது எல்லாமே இந்த கதையில் தான் வருது. நீங்கோட அம்மாவும் அதே வேக்சினை தானே போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த ஜோங்கிற பையனுக்கு தான் ஒரே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க போல். ஆனால் இந்த பேக் ஸ்டோரி எல்லாம் നിങ്ങൾക്ക് தெரியுமா என்னன்னு தெரியல. இந்த மேனேஜராட்ட வந்த ஆளும் ப்ரொஃபஸரை மிரட்டுறாங்க, நீ எப்படியாச்சும் ஜோவோட உயிரை காப்பாற்றி தான் ஆகணும், ஏன்னா நீங்கோட அம்மா இருக்கிறத நீயும் விரும்ப மாட்டேதான்னுட்டு அவங்க இன்டைரக்டாக ப்ரொஃபஸரை மிரட்டிட்டு இருக்காங்க, ஜோவை நீ எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும்ட்டு. அதுவும் நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் இருந்தால் இன்னும் ஆபத்து தான் கொண்டு வருவா. அவள் இனிமேல் இந்த விஷயத்தில் தலையிடக்கூடாது, உனக்கும் எனக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியணும்ன்ட்டு நீங்கள் இந்த ரிசர்ச்லேருந்து விளக்க சொல்லிடுறாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் காட்டினாங்கன்னா, நெட்டோட டீம் எல்லாமே பிசிக்கல் எஜுகேஷன் ஃபேக்கல்ட்டி சேர்ந்தவங்க. இப்போ அவங்களும் ஆல்ரெடி இந்த சர்வைவர்ஸும் ஜிம்முக்குள்ளே தான் இருக்காங்க. இன்னொரு செட் ஆஃப் சர்வைவர்ஸ் வந்து நம்பிங்கோட டீம், அவங்க கூட தான் வின்னும் ஜீனியஸ் பண்ணி இப்போ இருக்காங்க. இப்போ ஜிம்மில் காட்டினாங்கன்னா, அங்கே காயின் போட்டு ஜூஸ் எடுக்கிற மாதிரி ஒரு மிஷின் இருக்கும்ல, அதை உடச்சி இவங்க சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை தான் இவங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. பாவும் மூக்கு மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து எர்த்தும் அவனோட ஃப்ரெண்டும் போய் பேசுகிறாங்க. அப்போ எர்த்தோட ஃப்ரெண்ட் அவங்க ஃபாவை அட்டாக் பண்ணாங்கல்ல, அந்த ஆயுதத்தை
பாவோட கண்ணு முன்னாடி தான் வச்சுட்டு பேசுகிறாங்க. நீங்கள் 2 பேர் மட்டும் ஏன் தனியாக உட்காந்துருக்கீங்க, வாங்க இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களோட உட்காந்துக்க பாவா இன்னும் அதே சாக்கில் தான் இருக்கான். இப்போ யோர்த்தோட டீமில் இன்னும் 2 சீனியர்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க பேர் ஏக், இன்னொருத்தங்க பவுன். ஏக்கும் பவுனுமே நல்ல கன் ஷூட்டர்ஸ், அதனால அவங்க கிட்ட இப்போ 2 கன் இருக்கு. ஆனால் அந்த கன்னை இவங்க யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு புல்லட் சவுண்ட் கேட்டாலுமே 100க்கு மேலே ஜாம்பிங்க அந்த இடத்த நோக்கி வந்துரும்ல. இதை அவங்க சொல்ல சான் கேட்குறான், நீங்கள் எப்படி அதை சொல்கிறீங்கன்ட்டு. அதுக்கு பவுனும் சர்க்காஸ்மாக கேட்குறான், ஏன் உன்னை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமான்ட்டு. இப்போ அப்படியே அவங்க கவர்மெண்ட்டோட ஆக்டிவிட்டி பற்றி பேசுகிறாங்க. ஆக்சுவலாக கவர்மெண்ட் இவங்களை சேவ் பண்ணணும் நினைக்கல. ஏன்னா இந்த மாதிரி ஜாம்பி இன்ஃபெக்டட் ஏரியா இருக்கா. ஸோ சர்வைவர்ஸ்னு இவங்க யாரையாச்சும் காப்பாற்றி போனாலும் அவங்கள யாராவது ஒருத்தர் இன்ஃபெக்ட் ஆயிருந்தாலும் எல்லாமே முடிஞ்சு தானே. ஸோ மொத்தமாக அவங்க எல்லாரையும் அழிக்கணும்னு தான் நினச்சிருக்காங்க. இது எல்லாமே இவங்களுக்கு இப்போ தான் புரியுது. இப்போ அந்த கேப்போட்ட பொண்ணு என்ன பண்ணுறான்னா, அவன் நிங் மேலே தான் எல்லா பழியும் தூக்கி போடுறா. ஏன்னா நேற்று நைட்டு நிங் தான் சொல்லியிருப்பா, இங்கே வேறு ஏதாவது சர்வைவர்ஸ் இருந்தால் அவங்க வருவாங்க, அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம காலையில் போய்க்கலான்ட்டு. இல்லைனா கூட நைட் அந்த ஜாம்பிஸ்லாம் எங்கேயோ போனதுக்கப்புறம் இவங்க தப்பிச்சு வந்திருக்கலாம். அதோட இன்னொன்று என்ன சொல்கிறான்னா, இப்போ அவங்க மொட்டை மாடியில் இருந்தப்ப நிறைய ஜாம்பிஸ் வந்துச்சுல, அப்போ கூட நீங்கள் டோர் லாக் பண்ணாமல் வந்திருப்பா, அதனால தான் இந்த பிரச்சனை ஆச்சுன்னு சொல்ல. அப்போ நோன்னு சொல்கிறான், இல்லை எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஆபத்து தான், அந்த ஹெலிகாப்டர்ஸ் தான் நம்மளை சூட் பண்ணிட்டு இருந்துச்சுன்ட்டு. ஆனால் அப்போ இந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, உங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல, லில்லியோட அப்பா ஒரு மிலிட்ரி ஜென்ரலாக இருக்காரு. ஒருவேளை லில்லி நம்ம கூட இருந்திருந்தா அவங்க நம்மளை சூட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இப்போ லில்லி உயிரோடு இல்லை, அதுக்கும் யார் காரணம், நீங்கள் அங்கே வெயிட் பண்ண சொன்னது தானே காரணம். நம்ம நைட்டே கிளம்பியிருந்தா லில்லி உயிரோடு இருந்திருப்பா தானேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதனால் சான் அவ கூட சண்டை போட அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பிசிக்கல் எஜுகேஷன் பாய்ஸும் சொல்கிறாங்க, உங்கள் 2 பேருக்கும் அவ்வளோ கோவம் இருந்தால் வேணும் இந்த கன்னை வச்சு சூட் பண்ணிக்கோங்கன்ட்டு. இருக்கிற பிரச்சனையில் இவங்க வேறு அமைதியாக இருக்காமல் மேலும் மேலும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ தான் எக்குக்கும் பவுனுக்கு ஒன்று புரியுது. இப்போ என்ன சொன்னீங்க, அந்த ஜாம்பிஸ்லாம் எங்கேயோ போச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதை வீடியோ எடுத்திருக்கீங்களான்னு கேட்க நோன் வந்து அவங்ககிட்ட இருக்க வீடியோ காட்டுறான். அதை இவங்க ஜூம் பண்ணி பார்த்துட்டு இவங்களும் பயங்கர சாக்கில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ப்ரொஃபஸர் நிங்கோட அம்மா வீட்டில் தான் ஏதோ க்ளூ கிடைக்குமாங்கிற மாதிரி ஏதோ தேடி பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் நிங்கோட அம்மா கம்ப்யூட்டர் பார்க்கும்போது அவர் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாரு. என்னன்னா நிங்கோட அம்மா அந்த கம்ப்யூட்டரில் ஜெல்லி ஃபிஷ் பற்றியெல்லாம் தேடி வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஏதோ விஷயம் இருக்கும் போல். இப்போ எக்கும் பவுனும் சொல்கிறாங்க, ஆக்சுவலாக நேற்று நைட்டு என்ன இருக்குன்னா, இந்த ஜாம்பிஸ்லாம் நடந்து போகிறத இவங்களுமே பார்த்துருப்பாங்க. அவங்க எங்கே போகிறாங்கன்னு இவங்க ஃபாலோ பண்ணி போய் தூரமாக ஒரு இடத்துல நின்று வேடிக்கை பார்த்துருப்பாங்க. அப்போ தான் அங்கேருந்து எல்லா ஜாம்பிஸும் ரவுண்டாக நின்று இடையில ஒரு ஜாம்பி மட்டும் வர மாதிரி பார்த்துருப்பாங்க. ஸோ இவங்க கன்வே பண்ணுறது என்னென்னா, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பேக் லீடர் இருப்பாங்களோன்ட்டு. ஸோ அந்த பேக் லீடர் அழிச்சா மேபி இவங்க எல்லாரும் அழியிருக்க வாய்ப்பு இருக்கான்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்க. இவங்களுக்கு வேறு வழியும் இல்லை, ஏன்னா கவர்மெண்ட்டும் இவங்களை கண்டிப்பாக கைவிட்டாங்க. ஸோ இவங்க சர்வே பண்ணி ஆகணும்னா அந்த பேக் லீடரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. அப்போ தான் பூ ஒரு விஷயத்த சொல்கிறான். அவன் நேற்று நைட் நோட் பண்ணியிருப்பான், நேற்று நைட் வெப்பம் வந்து 25 டிகிரி செல்சியஸ் இருக்கும், இப்போ வெப்பம் 45 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இதுவும் அந்த ஜாம்பிஸோட ஆக்டிவிட்டிக்கு கனெக்டாக இருக்குமோன்னு இவன் நினைக்கிறான். அப்போ தோணும் சொல்கிறான், இதுக்கு முன்னாடி ஹீட் வேவ்ஸ் பற்றிலாம் இவங்க கேள்விப்பட்டிருப்பாங்கல்ல, ஸோ அது இது எல்லாமே மிங்கிளாக இருக்குமோன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஓரளவு புரியுது, மற்றவங்களுக்கெல்லாம் இவங்க எதை கன்வே பண்ணுறாங்கன்னு புரியலை. ஸோ அந்த ஜாம்பிஸ்லாம் நார்மல் வெதரை விட நிறைய வெப்பம் அதிகமாக இருக்கும்போது கிரேஸியாக மாறுற மாதிரி இவங்களுக்கு தோணுது. ஸோ இவங்க தப்பிக்கிறதுக்கு வெதர் ஒரு க்ளூவாக வச்சு தப்பிக்கலாமோன்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் இவங்க எதாச்சும் திரும்பி பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்தான்ல அந்த இடத்துல அவன் இல்லை. அதை பார்த்தோன்னே இவங்க பயந்து தேட போகிறாங்க. ஆக்சுவலாக எர்த்தோட ஃப்ரெண்டும் இப்படி ஜாம்பிஸ்லாம் கதவை திறந்துட்டு அதுவே தானே உள்ளே வருதுன்னு தெரிஞ்சோன்னே நல்லா லாக் பண்ண தான் போயிருப்பாங்க. இப்போ இங்கே பாவையும் காணோமா, அப்போனா இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ பண்ணுறான்ட்டு. ஸோ இவங்க அவனை தேடி போக எர்த்தோட ஃப்ரெண்டை அவங்க ஒரு ஆயுதம் வச்சு அட்டாக் பண்ணாங்கல்ல, அதே ஆயுதத்தை வச்சு வெட்டியிருக்கான். அவன் அதுக்கப்புறம் எர்த்தையும் அட்டாக் பண்ண போக மற்றவங்களாம் வந்து அவனை தடுத்துடுறாங்க. ஆனால் அமைதியாக இருக்காமல் அங்கே பயங்கரமாக கத்துறான். ஏன்னா அவன் கத்தும் போது ஜாம்பிஸ் அந்த இடத்துக்கு வரும்ல, அதனாலேயே அவன் கத்த. அப்போ ஜீனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக இருக்கிறக்காக அவன் தலையில் அடிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவங்க கட்டி போட்டுடுறாங்க. எர்த்தோட ஃப்ரெண்டுக்கு தான் பலமான காயம் இருக்குது. அவங்களுக்கு மற்றவங்களாம் ட்ரீட்மெண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மூக் திட்டிகிட்டு இருக்கா, நீங்கள் எப்படி இப்படி ட்ரீட் பண்ணுவீங்க, அவனை எது கட்டி போட்டிருக்கீங்கன்ட்டு அவள் ஜீனையும் சேர்த்து திட்டிகிட்டு இருக்கா. அப்போ தான் ஜீன் ஒரு விஷயத்த சொல்கிறான், இதுக்கு முன்னாடி ஏதோ டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்திருப்பான் போல், அதெல்லாம் இவன் ஸ்கிப் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்தான், பட் இந்த பிரச்சனை ஆனோன்னு அவன் மறுபடியும் இந்த மாதிரி ஆயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் சான் நோட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ என்ன பண்ணுறான்னா, சாத்தி வச்சிருப்பாங்கல்ல அந்த சாவியை ஜீன் கடையே கொடுத்துட்றான். உன் தம்பியால் இன்னும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவனை நான் கண்டிப்பாக கொலை பண்ணிடுவேன்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் தோன் என்ன பண்ணுறான்னா, அந்த கேப்போட பொண்ணை பார்க்க தான் போகிறான். அவளுக்கு ஏதோ அடிபட்டிருக்கும் போல. ஸோ அவன் கையை காட்டுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காகலாம் இவன் ட்ரை பண்ணியிருப்பான்ல.
ஸோ இவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு போல். இப்போ நைட் டைம் ஆயிடுச்சு. இவங்க நினச்ச மாதிரியே அந்த பேக் லீடரை பார்க்க போகணும். ஆனால் எர்த்தோட ஃப்ரெண்டுக்கு தான் இப்போ அடிபட்டிருக்குல, அதனால் அவனால் வர முடியாது. எர்த்தும் அவனை பார்த்துக்கணும், இவங்களை நம்பியெல்லாம் அவனை விட்டு போகிற மாட்டேன்ட்டு எர்த்தும் அந்த ஃப்ரெண்டு கூட இருக்காங்கிறான். ஸோ இப்போ ஏர்க்கும் பவுனும் போவாங்க. அவங்க கூட வேறு யாராவது 2 பேர் போகணும். இன்னொன்று நோன் வந்து அவனோட கேமரா எடுத்துகிட்டு போகணும். பட் நீங்கள் சொல்கிறான், நீங்கள் வேணால் கேமராவை எடுத்துகிட்டு போங்க, நோனெல்லாம் நான் விட மாட்டேன்ட்டு. ஆனால் நோன் எடுத்து பேசுகிறான், நீ எதுக்கு என்னால் எதுவுமே முடியாத மாதிரி பேசுகிற, நான் கண்டிப்பாக இங்கே போய் தான் ஆவேன், இது ஏன் லைஃபுங்கிறான். சானும் ஆல்ரெடி அவங்க கூட போக ஓகே சொல்லியிருப்பான். ஸோ சான் நீங்கிட்ட சொல்கிறான், நான் நோனை பார்த்துக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாதுன்ட்டு. ஸோ இப்போ இவங்க எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. இப்போ 2 மாதம் முன்னாடி காட்டினாங்கன்னா ப்ரொஃபஸர் ஒரு லேடி கிட்ட ஆன்டிஏஜ் சிரத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க கிட்ட சம்மதம் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த ரிசர்ச்சுக்கு அவங்களுக்கு காசும் கொடுத்துருவாங்க, ஏன்னா அவங்க மேலே தானே அதை டெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு நைட் நேரம் பில்டிங்லாம் பூட்டியிருப்பாங்க. ஆனால் ஜீன் அங்கே ஏதோ திங்ஸ் எடுக்கணுன்ட்டு அவன் கபோர்டில் வந்து யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு இருக்கான். அப்போ அவன் பார்க்குறான் ப்ரொஃபஸர் அந்த லேடி மாதிரியே 10 பேரை கூட்டிகிட்டு போகிறத. அப்போ ப்ரொஃபஸர் ஜீனை பார்த்துட்டு, எல்லாமே லாக் ஆகிருக்கும் போது நீ எப்படி இங்கே தெரியாமல் உள்ள வந்த, இன்னொரு டைம் இந்த தப்பை நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை உடனே அங்கேருந்து கிளம்ப சொல்லிடுறாரு. ஆனால் ஜீன் அங்கே இருக்கவங்களெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் போகிறான். ஸோ இப்போ ஜீன் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ பூவும் ஜீனும் குளிச்சுட்டு இருப்பாங்க. வெளியே தான் அவங்க ட்ரெஸ் வச்சுருப்பாங்க. அப்போ மூக்கு என்ன பண்ணுறான்னா, ஜீன் கிட்ட தானே பாவை அடைச்சி வச்சிருக்க கதவோட சாவி இருக்கு. ஸோ ஜீனுக்கு தெரியாம அவன் ட்ரெஸ்ல இருந்து அவ சாவி எடுத்துட்டு போறா. இன்னொரு பக்கம் எக்கோட பசங்களா போனாங்கல்ல, அவங்க போய் பார்க்கும்போது அந்த ஜாம்பி படையே ஒரு ஆடிட்டோரியத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அவங்க அதை ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மூக்கு அந்த ரூம்குள்ள போய் பாவோட கட்டெல்லாம் அவுத்து விட்டு பேசுறா. ஆனா அதுக்கு அப்புறம் தான் அவ பண்ணது தப்புன்னு நினைக்கிற அளவுக்கு நடந்துக்கிறான். இங்க ஜாம்பியா மாறினவங்க யாருமே சாகல, அவங்க எல்லாரும் உயிரோடு இருக்கதான் ஆசைப்படுறாங்க. என்ன, நம்மளே அவங்க மாதிரி மாத்திக்க தான் ட்ரை பண்றாங்க. எவ்வளோ நாள் தான் இப்படியே ஓடிட்டு இருக்கிறது, நம்மளும் ஜாம்பியா மாறலாம். எப்படி இருந்தாலும் கண்முழிச்சு பார்க்கும்போது நீயும் நானும் பக்கத்துல தானே இருப்போம், வா நம்ம போலான்னு சொல்லிட்டு மூக்க இழுக்க அவ சொல்றா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க, அவங்கெல்லாம் ஜாம்பிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அதை கேட்குற மாதிரி இல்லை. அவனோட மென்டல் இல்னஸ் இன்னுமே அதிகமாயிருது. அவன் மூக்கே பயங்கரமா பிடிச்சி கழுத்து நெரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் அவன் நார்மலாகி அவளை விடுறான். நீயாச்சும் என்னை புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன், ஆனா நீயும் என்னை புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு அவன் வெளியே போறான். ஸோ அவன் வெளியே வந்து பார்க்கும்போது எர்த்தோட ஃப்ரெண்ட் அங்கதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு படுத்துட்டு இருக்கான். இந்த இடத்துல தான் நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கவே இல்லை. அதுதான் இங்க பயங்கர ட்விஸ்டா வந்திருக்கு. என்னன்னா, எர்த் ஃப்ரெண்டோட உடம்பு ஃபுல்லா நரம்பெல்லாம் ரொம்ப புடைச்சிருக்கு. அவனும் கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பியா மாற மாதிரி தெரியுது. இது எப்படின்னா, எர்த்தோட ஃப்ரெண்ட் ஜாம்பியா அட்டாக் பண்ண ஆயுதத்தால தானே அவனை அட்டாக் பண்ணான். ஸோ அந்த ரத்தமும் இவன் உடம்புல கலந்துருச்சு போல. அதனால எர்த்தோட ஃப்ரெண்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பியா மாறிட்டு இருக்க. அதை பார்க்கறான். இதே சஸ்பென்ஸோட இந்த எபிசோட் முடியுது. இந்த சீரீஸ்ல இனி வர இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லரான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.